அந்த ஆட்டோவில் ஒரு தடவை ஏற்றினா உறவுகளை நான் உங்கள் பேசி பார்த்தேன். நாங்கள் இன்றைக்கு நிற்கிறதுங்கண்டா கிளிநொச்சியில் நிற்கிறோம். இங்கே வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டை தான் நான் பார்த்துருக்குறேன். இந்த ஆக்சிடெண்ட் வந்து ஒரு கவனக்குறைவால் வந்திருக்குது. அந்த ஆக்சிடெண்ட் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாங்கள் இனியாவது இந்த ஆக்சிடெண்ட்லேருந்து எங்களை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ளணுமா காணொலி பிள்ளைமா. இந்த இடத்துல நான் இப்போ நிற்கிறேன். இதில் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்குது. இந்த ஆக்சிடெண்ட் தான் நான் பார்க்க போகிறேன். பாருங்கள், இந்த ஆட்டோவில் ஏற்றின அவரை அன்னையே ஒரு மோட்டர் பைக்கில் வந்த அன்னையும் அந்த ஆட்டோவில் ஒரு தடவை ஏற்றினோம், காரில் ஏற்றினோம் நினைக்கிறோம் ஒரு பொம்பளை அக்காவை. இது வந்து கிளிநொச்சி நகரில் நடந்திருக்கு. ஒரு டியோ சைக்கிள் போல் நடக்குது. என்னத்தோட அடிபட்டு இது வரைக்கும் தெரியலை. இந்த ஆட்டோவில் ஏற்றினோம் பாருங்கள். அந்த இதில் ஏற்றினோம், என்னத்தில் மஹேந்திரா கேப்பில் ஏற்றினோம் ஒரு அக்காவை. இந்த ஆட்டோவில் ஒரு ஆளை ஏற்றினோம். நிறைய பேர் நிற்கிறாங்க பாருங்கள். ஒரு டியோ சைக்கிள் தான் அடிபட்டிருக்கு. இன்னத்தோட அடிபட்டு தெரியல. அதில் போலீஸார் நிற்கணும். இதில் தான் ஏற்றி கொண்டு போயிடும். அந்த பள்ளிக்கூட புள்ளி வந்தும் காயம். சைக்கிள் தான் அடிபட்டது. ஒரு பள்ளிக்கூட பிள்ளை வந்து அடிபட்டிருக்கா. அது யாரோட அடிபட்டது என்னன்றது தெரியல எங்களுக்கு. இது வந்து சரியாக கிளிநொச்சி பழைய கச்சேரிக்கு முன்னுக்கு தான் அடி விழுந்துருக்குது. அதுவும் ஒரு கடவை இருக்குது. ஆனால் என்ன நடந்ததுன்றது தெரியலை எனக்கு. கடவையில் அடிபட்டதா அல்லது என்னத்தில் அடிபட்டது தெரியலை. பார்ப்போம். என்னத்தோட அடிபட்டது? பிரேக் மட்டுமட்டால் அடிபட்டுன்னு சொல்லினோம். ஆனால் 2 பேர் அடிபட்டுருக்குறாங்க. இதில் யார் அடிபட்டு என்னென்ன காயமானு தெரியல. ஒரு பள்ளிக்கூட பிள்ளையும் ஒரு அக்காவையும் ஒரு மஹேந்திரா கேப்பில் கொண்டு போயிடும். அதான் நாங்கள் இப்போ பார்க்குறோம். இல்லை காலை நேரத்தில் உங்களுக்கு தெரியும், பள்ளிக்கூட பிள்ளைகளை கொண்டும் பிஸியாக கொண்டு போவினோம். ஆனால் இந்த இப்படியான சில நேரங்களில் வர பிரச்சனைகள் பிரேக் மட்டுமட்டான விஷயங்களில் தான் இந்த சம்பவங்கள் நடக்கும். இந்த ஹட்டோடு அடிபட்டு நம்மலாம் கிடையாது பாருங்க. இது வந்து பழைய கச்சேரிக்கு முன்னுக்கு தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்குது. சைக்கிளுக்கு நிலையை பாருங்கள். இதில் கடவை இருக்குது. இந்த கடவையை கடந்து போக்குள்ளே தான் நடந்திருக்கணும். ஆனால் இந்த கட்டோடு அடிபட்டு தான் இப்போ எல்லோரும் சொல்கிறாங்களே. நான் இன்னொரு ஆளையும் ஏற்றி கொண்டு ஆட்டோவில் நாங்கள் போகிறத பார்க்குறோம். அதிலிருந்து உறைஞ்சி வந்திருக்கணும் பாருங்கள். அந்த இடத்துல இருந்து தான் உறைஞ்சி வந்திருக்கேன். இப்போ போலீஸ் அதிகாரிகள் பார்க்கிறோம். என்னத்தோட உறைஞ்சி வந்தது என்னன்றதெல்லாம் தெரியலை.